நாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது தீர்த்திட யாரும் இல்ல. நாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, கதறியது கொண்டே ரங்கன் கண்ணீரை தொடுத்தது கிருப. உங்க கிருப இல்ல நானும் இல்ல, உங்க கிருப இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே இயேசுவே பிழை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. பிழை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நன்றி சுவாமி. இந்த பசுத்த ஓய்வு நாள்ல கூட இந்த இடத்துல பிரச்சனை தான் எங்களுக்கு மகிமையப்பா. நீர் இல்லாம நாங்க இல்லப்பா. எங்களோடு இடையப்படுவீராக. ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு தடைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களை ஒருமுகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களை ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய சத்தம் இந்த இடத்துல தொழிக்கட்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடுகிறார். இந்த கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசன்னா என்னது? प्रशंसा मतलब क्या है? நான் பிரசன்ட் ஆயிருக்கப்பா. प्रशंसा मतलब प्रेजेंट होकर. ये शादी में आपका प्रेजेंस बहुत इम्पोर्टेंट है करके हम स्वागत करते हैं. ये शादी இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா தானே வேல்யூ. इस जगह पर अगर प्रभु है तभी उसका वैल्यू रहेगा. வரக்கூடியவர் வராம நம்ம கடந்து என்ன கூப்பாடு போட்டா இதான் நடக்குமா? आने वाले नहीं आए तो हम कितने भी आवाज करेंगे कुछ नहीं होगा. இந்த இடத்துல யார் மெயின் ஆளு? यहाँ पर कौन मुख्य इंसान है? मुख्य व्यक्ति ஆண்டவர், ஆவியானவர், प्रभु, நம்முடைய தேவனானவர். हमारा परमेश्वर. அவருடைய பிரச்சனை இருக்கிறது தான் நமக்கு மகிமை. उनका प्रशंसा रहना ही हमारी महिमा है. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரச்சனை இருக்குதா? इस जगह पर प्रभु का प्रशंसा है. இருக்குல்ல? है ना? நம்ம பிரசன்ஸ் இருக்குதா? हमारा प्रशंस है. நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்களா? हमारे बच्चे आए हैं क्या? கணவன் வந்திருக்கிறாரா? மனைவி வந்திருக்கிறாங்களா? पति आए, पत्नी आए. ஆண்டவருடைய பிரச்சனை எவ்வளவு இம்பார்ட்டன்டோ, प्रभु का प्रशंसा कितना इम्पोर्टेंट है, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பிரசன்ஸ் அவருக்கு இம்பார்ட்டன்ட். उतना हमारा प्रशंस अपना उनको. போன வாரம் நாங்க குடும்பமா அங்கிருந்து வந்துட்டோம். गए हफ्ते हम परिवार के साथ आए थे यहाँ पर सभी मिलकर. என்னுடைய மிஸ்டேக்னால ரொம்ப லேட் ஆகி போச்சு. मेरी गलती से बहुत देरी हो गया था. இந்த சூழ்நிலை கடைசி நேரத்துல கொண்டு போய் இப்படி இறக்குனா எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வராம அண்ணி வீட்டு போயிட்டாங்க. आखिर समय में आएंगे तो सभी को डिस्टर्ब होगा करके 2 दिन नहीं आए. அதுக்கு முந்தின வாரம் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். उसके पहले हफ्ते ही मैंने समाचार दिया था. தகப்பனுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால, पिता के केयरलेस मिस्टेक के कारण, சவுலோட கவனக்குறைவினால, साउल के लापरवाही के कारण பந்தியை விட்டு யோனத்தான் ஓடிட்டான். पंगत को छोड़ के योनातान भाग गया. ஹல்லேலூயா.
அந்த हालेलुया। இடம் பந்தியில உட்கார்ந்து தப்புனோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணக்கூடிய ஒரு இடம். उस जगह पर पिता के साथ भोजन करने का, पंगत में रहकर भोजन करने का जगह पर அவன் தாவீது கொல்றதிலேயே குறியா இருக்கான். वो दाऊद को मारने में ही उसका कंसंट्रेशन है। ஏன்பா இப்படி தப்பு பண்றீங்கன்னு கேட்ட பையன் மேல ஈட்டிக்கு குத்த போறான். क्यों पिता इतना गलती करके वो बच्चा पूछा तो उसको भी मारने के लिए பையன் பந்தியை விட்டே போயிட்டான். बच्चा पंगत को छोड़ के निकल गया। அந்த தகப்பனோடு கூட இருக்கக்கூடியவன் பிள்ளை அங்க வந்து இல்லைன்னொடனே वो पिता के साथ जो बच्चा रहना चाहिए वहाँ पर नहीं है அந்த तो தகப்பன் கதறி அழல, மன்னிப்பு கேட்கல, அந்த மனமாற்றம் உண்டாகல. वो पिता रोया नहीं, गलती नहीं मांगा, मन फिरा नहीं, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. लेकिन मुझे बहुत महसूस हुआ था। கூடுமான வரைக்கும் நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். जितना हो सके मैं और मेरे घराने सब प्रभु की सेवा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆக அந்த பிரசனம் இழந்து போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. इसीलिए वो प्रशंसा हम खोए तो मुझे बहुत महसूस हुआ। அல்லேலூயா. அப்ப அந்த பந்தில என் பிள்ளைங்க பங்கு எடுக்கலையே. तो वो पंगत में मेरे बच्चे नहीं आ पाए हैं। அல்லேலூயா. அது என்னுடைய மிஸ்டேக்னால போச்சு. वो मेरे गलती के कारण ऐसा हुआ है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வேதனை ஒரு பெரிய பாரமாச்சு. वो वेदना एक बड़ा बोझ हुआ। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல இன்னைக்கு நம்ம சபையில முதல் வாரம் ஃபுல் பேக்கா இருக்கு. इसी तरह हमारे सभा में पहले हफ्ते पूरा पैक रहता है, ரெண்டாவது வாரம் சேர்லாம் காலியா இருக்கு. दूसरा हफ्ते चेयर खाली रहता है। எத்தனை பேர் பாதப்படுறீங்க? कितने जन बोझ उठाते हैं? நம்ம தனியா இண்டிவிஜுவலா யூத் கேம்போ இல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்தல. हम इंडिविजुअल यूथ कैंप या चिल्ड्रंस मिनिस्ट्री नहीं चलाते हैं। சபை என்று சொல்லும் போது सभा करके बोलते हैं, பல குடும்பங்கள் ஒன்றா இணையும் போது बहुत परिवार इकट्ठा होता है, அது சபையாக இருக்கு. तभी ஹalleluya. हालेलुया। சிலருக்கு ஹஸ்பண்ட் வரல, किसी के पति नहीं आए, சிலருக்கு பிள்ளைங்க வரல. किसी के बच्चे नहीं आए, அப்போ அந்த குடும்பமா வந்து ஆராதிக்கிற இடம் தான் சபை. तो परिवार के साथ आकर आराधना करना। ஒருவேளை மனம் திரும்பாத பட்சத்துல ஒரு கணவன் இருக்காருன்னா அந்த மனமாற்றத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். अगर मन फिरा नहीं, मन फिरा एक पति है तो उसके लिए प्रार्थना करना चाहिए। குழந்தைங்க மனம் திரும்பாம இருக்குன்னா அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். बच्चे अगर नहीं मन फिरे तो उनके लिए हम प्रार्थना करना चाहिए। ஹalleluya. அப்போ அந்த ஹஸ்பண்டோட ஆத்மா வெளியேறப்பட்டது. तो वो पति का जो आत्मा वो बहुमूल्य है। ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். कुछ कारण होगा, சத்துரு கட்டி வச்சிருப்பான். शैतान बांध के रखा होगा। ஹalleluya. हालेलुया। எனக்கு நான் நினைச்சே நடக்கல, मैं जो सोचा वो नहीं हुआ, அதனால நான் கோயிலுக்கு வர விரும்பல इसीलिए मैं कलीसिया आना नहीं அப்படின்னு சொல்லி चाहता, வீட்டுல உட்காந்துருப்பான். ऐसे बोल के घर पे बैठेंगे। அப்போ அந்த இன்னைக்கு நம்ம கேட்டோம் அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரமா கீழ்ப்படிதல், பலியிடுதே பார்க்கலும் கீழ்ப்படிதே உத்தமம். आज हम देखे 1 सामुएल 15 में देखे थे, 22 में देखे कि बलि से बढ़कर आज्ञा पालन। நம்ம காணிக்கைகளை கொடுக்கிறோம், हम दान देते हैं, தசம பாகங்களை கொடுக்கிறோம், दशवांश देते हैं, நம்ம எல்லாம் பண்ணாலும் हम सभी कुछ करते हैं। நம்ம அந்த தேவனுடைய அன்பு இருந்தா மாத்திரம்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு अगर பாத்தீங்கன்னா प्रभु का प्रेम ही रहेगा तो ही 1 यूहन्ना 1 में हम पढ़ के देखते எடுத்து हैं, 1 வாசிங்க. यूहन्ना 5 में 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் கடைசி அதிகாரம் 1 यूहन्ना 5 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் ஆ. தேவனால் பிறந்திருக்கிறான். ஆ. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கொள்கிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கொள்கிறான். ஆ. நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கொள்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கொள்வதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹalleluya. தேவனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட நிமித்தம் जो भी प्रभु से पैदा हुआ है அன்பு கூறுகிறார். वो प्रेम करता है। நாம் தேவனுக்கு அன்பு கூர்ந்து हम यदि प्रभु से प्रेम करते அவருடைய हैं, கற்பனைகளை கைக்கொள்ளும் போது उसकी आज्ञाओं का आज्ञा पालन करते हैं, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். प्रभु से हम प्रेम करते करके जानते हैं। நாம் தேவனுடைய கற்பனைகளை கொள்வதே प्रभु का आज्ञाओं का पालन करना ही அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். उनसे प्रेम करना है, அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. उनकी आज्ञाओं बोझ नहीं है। அப்ப அந்த அன்பு தான் நம்மளை இங்க இழுத்துட்டு வரும். तो वो प्रेम ही हमें इधर पकड़ के लाता है। யார் மேல உள்ள அன்பு? किसके ऊपर इसका प्रेम? ஆண்டவர் மேல உள்ள அன்பு தான் நம்மளை இழுத்துட்டு வரும். यीशु के ऊपर जो प्रेम है वही हमें इधर लाता है, खींच அது कर। எவ்வளவு தூரமா இருந்தாலும் வரும்,
वो कितना दूरी रहेगा तो भी आएंगे, எவ்வளவு பாடு உபத்திரத்துல பலவீனத்துல கூட வரும். कितना बलवीनता में या फिर क्लेश में भी आते हैं. அன்பு இல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி போவோம்? अगर बिना प्रेम के इस जगह पर हम जाएंगे तो ரொம்ப कैसे? நேசிக்கிற ஒரு ஆள் வீட்டுல நமக்கு திருமணத்துக்கு கூட்டுக்கான எப்ப பேட்டிப்போம்? हम एक परिवार से बहुत प्रेम करते हैं तो वो परिवार में ரெண்டு अगर நாளைக்கு शादी मुझे भी में बुलाए तो 2 दिन पहले जाके हम बैठते हैं, ஏன்னா அந்த இடத்துல நம்ம பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். क्योंकि वो जगह पर हमारा प्रेजेंस रहना ஆஜர் போடணும் எப்போ போவோம்? मुख्य है. आजर डालने के लिए कभी जाते हैं? ஏதோ கார்டு கொடுத்திருக்காங்க, வந்ததுக்கு அவங்களும் வந்திருக்காங்க, நம்மளும் போகணும், அப்படி ஒரு சளி எடுத்துக்கோம். कुछ कार्ड दिए हैं, हम भी हमारे लिए भी आए थे, हम भी जाएंगे करके जाते हैं. இல்லையா? அந்த நம்மளுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அன்பின் நிமித்தமா மாற்றப்படும். हमारा प्रशंसा कैसा रहना चाहिए? प्रेम के द्वारा बदलना चाहिए. சிலவங்க வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஆஜர் போடுக்குன்னு ஒரு குரூப் வரும், அப்படி வந்துட்டு போயிடும். कोई अगर किसी के घर में कोई मर गए तो आजर डालने के लिए, अटेंडेंस डालने के लिए कोई ग्रुप आते हैं, वापस चले जाते हैं. வந்து பார்த்துட்டு சரிமா போயிட்டு வரேன் 2-3 திருப்பி சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்திருக்க ஆஜர் போட்டோம்ப்பா. आकर बोलेंगे जाके आता हूँ, இது வந்து ஒரு குரூப் ஆஜர் போடக்குன்னு வருது. ये ग्रुप है अटेंडेंस डालने के लिए आते हैं. சில மக்கள் कोई लोग அந்த குடும்பத்துக்கு மேல பாரம் எடுத்து वो परिवार में बोझ அவங்க उठाते हैं, கேட்காத நேரத்துல கூட वो ना नहीं पूछे तभी வாலண்டரியா இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க போய் நிக்கிறாங்கன்னா वॉलंटरली टाइम स्पेंड करके उधर जाके அவங்க खड़े மேல रहते हैं. நேசிக்கிற அன்பு उनके ऊपर जो प्रेम है इसी के कारण அந்த குடும்பத்துக்காக பாரப்படணும். वो परिवार के लिए बोझ उठाते हैं. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்படுற காரியங்கள். वो परिवार के लिए जो प्रयास करते हैं वो कार्य. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனிடத்துல இழுத்து நம்மளை கொண்டு வருவது எது? எப்படிப்பட்ட அன்பு? प्रेम प्रभु के अंदर जो हमें खींच कर लाता है वो क्या है? कौन सा प्रेम है? அந்த அன்பு. वो प्रेम. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், प्रभु को विश्वास करता हूँ, அவருடைய பிள்ளைகளாயிட்டேன். उनके बच्चे बन गए. தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ प्रभु को कितना प्रेम करते हैं அந்த அளவுக்கு உதாரணக்குறமா ஆண்டவருக்காக நிக்க முடியும். उतना आप आगे बढ़कर प्रभु के लिए खड़े रहोगे, ஆண்டவருக்காக ஓடி வர முடியும். प्रभु के लिए आप दौड़ कर आओगे. மற்றவங்களை பார்த்து அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவன் எவ்வளவு கொடுக்கறாங்கிறத கம்பாரிசன் பண்ணாது. दूसरों लोग को देखकर वो क्या करता है, ये क्या करता है, ये कितना देता है करके हम कंपेयर नहीं करना அவன் चाहिए. கொடுக்கறானா கொடுக்கலையோ, वो देता है या नहीं देता அவன் है, துதிக்கிறானோ துதிக்கலையா, वो आराधना करता நான் है या नहीं அழைக்கப்பட்டிருக்க துதிப்பதற்காக, करता. मैं बुलाया गया हूँ प्रार्थना करने, நான் ஆராதிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன். मैं आराधना करना मेरा फर्ज बनता है. ஏன்னா ஆண்டவர் ரட்சிப்புங்கிறத இலவசமா எனக்கு தந்திருக்காரு. क्योंकि प्रभु उद्धार मुझे मुफ्त में दिया है. எல்லாரும் இந்த இலவசமா தந்திருக்கிறத ரொம்ப சீப்பா எடுத்துக்கிறோம். प्रभु जो वो उद्धार मुफ्त में दिया है तो हम उसका मूल्य पता नहीं चलता. ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது அளவிட முடியாத மன்னிப்பு. प्रभु हमें माफ किया है, वो गिनती नहीं कर सकते उतना माफ அந்த किया. ரட்சிப்புக்கு ஈக்குவலா நான் எதையுமே கொடுக்க முடியாதுங்கிறத அவர் இலவசமா கொடுத்துருக்காரு. वो उद्धार के तुलना में मैं कुछ भी नहीं दे सकता, इसी के लिए प्रभु मुफ्त में दिया है. அவர் எனக்கு காட்டின அன்பு, அந்த ரட்சிப்பு மீட்புக்காக நான் என்னத்தை கொடுத்தாலும் அதுக்கு இடையாக उसने मेरे लिए जो प्रेम और उद्धार दिया है उसके कोई भी कुछ भी करो तो तुलना नहीं हो सकता है. அல்லேலூயா. அதுக்கு ஈக்குவலே பண்ண முடியாது. उसका इक्वल नहीं कर सकता. என்னையே கொடுத்தாலும் சரி, என் ஆஸ்தியை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் அந்த மீட்புக்கு ஈடாகாது. मैं खुद को पूर्ण दूं या फिर मेरे जो जायदाद पूरे दूं तो भी उसका तुलना नहीं हो सकता. அதனாலதான் ஆண்டவர் அதுக்கு விலைக்கு நிர்ணயம் வைக்கல, इसीलिए उसका मूल्य नहीं रखा परमेश्वर ने, இலவசமா கொடுத்திருக்கிறார். मुफ्त में दिया है. அது இலவசமா கிடைச்சதுனால நமக்கு அதோட வேல்யூ தெரிய वो மாட்டேங்குது. मुफ्त में दिया है, इसी के लिए इसलिए उसका मूल्य पता नहीं चलता. சில நேரத்துல சில காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. कुछ समय में कुछ कार्य हम पहचान नहीं पाते हैं. ஆவியானவரை நம்ம அறிய முடியாது, எங்க இருந்து புறப்பட்டு எங்க வராருன்னு தெரியாது. पवित्र आत्मा को हम नहीं जान सकते, कहाँ से उत्पन्न होकर कहाँ से आते हैं पता नहीं चलता. அல்லேலூயா. ஒரு हालेलुया. காற்று எங்க இருந்து புறப்படுது, एक हवा कहाँ से उत्पन्न होता எங்க है, வீசுது, कहाँ जाता है, எங்க போறோம் எங்க வாராங்கிறத அறியவே முடியாது. कहाँ जाता आता कुछ पता नहीं चलता. அது போல ஆவி மனுஷனும் इसीलिए आती मनुष्य எப்போ வாரான், कभी आता है, எங்க உட்கார்ந்து இருக்கிறான், कभी कहाँ बैठता என்ன है, பேசுறான், कहाँ क्या बात என்ன करता है, யோசிச்சுட்டு இருக்காங்கிறத எவனால அறிய முடியாது. क्या सोचता है करके कोई भी नहीं कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அவன் வந்து ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். क्योंकि वो पवित्र आत्मा के द्वारा चलाया जाता है, அது நமக்கு அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். इसीलिए उसे जानना थोड़ा मुश्किल हो जाता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஆவியானவர் वो पवित्र आत्मा ஆண்டவர் கிரியை செய்வார். प्रभु क्रिया करता है. ஒரு சில காரியங்களை ஒரு சில நாட்கள் செய்வார்.
एक 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 दिन एक आध दिन वो करता है, ஆனா போராட மாட்டார். लेकिन वो जबरदस्ती नहीं करता, அவனை விட்டு விலகி போவார். उनको छोड़कर निकल जाएगा. ஹalleluya. हालेलुया. சவுல் என்ற ஒரு மனுஷன் साउल करके एक मनुष्य, 9ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா एक सामुएल 9वां अधिकार में हम पढ़कर देखेंगे तो அவன் கழுதையை தேடி அலைகிறவனா காணப்பட்டான். वो गधा को ढूंढकर जा रहा था. ஹalleluya. கழுதையை தேடி அலைகிறவன் गधा को जो ढूंढकर जाता था அழகானவனா இருக்கிறான். बहुत खूबसूरत सुंदर दिखता है. 2ஆம் வசனம் சொல்கிறது, दूसरा अधिकार दूसरा वचन कहता है, அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். 9:2 में उसको शाऊल नामक एक जवान पुत्र था. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. जो सुंदर था, इसराइल में कोई उसके बढ़कर सुंदर नहीं था. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே தக்கதாக உயரமா இருந்தாங்க. वह इतना लंबा था कि दूसरे लोग उसके कंधे ही ठीक आते थे. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. जब शाऊल के पिता कीश की गधे खो गई, அந்த சவுல் அந்த கழுதையை தேடி புறப்பட்டு போகிறான். तो कीश अपने पुत्रों शाऊल को कहा, तो वो ढूंढ कर गया शाऊल अपने गधे को. ஹalleluya. हालेलुया. அங்க उधर தேடி அலைகிற அவனுக்கு वो ढूंढ तलाशी कर रहा शाऊल को ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு प्रभु सामुएल भविष्यद्वक्ता को लाकर அவனுக்கு ஒரு பங்கை வைத்தார். उसको एक 23ஆம் அதிகாரத்தை படிக்கும் 23வது வசனம். பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, फिर शामुएल ने रसोई से कहा, जो टुकड़ा मैंने तुझे देकर अपने पास रख छोड़ने के को कहा था उसे ले आओ. 24 கடைசியில பாருங்க, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேல் கூட சாப்பிட்டான். ये तेरे लिए इसी नियत समय था जिसके चर्चा करके वो लोगों न्योता दिए रखा हुआ. 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 10वां में पहला वचन. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலை மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. शामुएल ने एक कुप्पी तेल लेकर उसके सिर पर उंडेला और उसको चूमकर कहा, क्या इसका कारण यह नहीं है कि यहोवा ने अपने नीच बाएं भाग के ऊपर प्रदान होने के तेरी अभिषेक किया है. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். प्रभु हर एक इंसान को देखता பிள்ளை है. படிப்பு வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குதா, இவன் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணுறார். ये बच्चे का पढ़ाई सभी अच्छा है तो ये आएगा तो बहुत अच्छा है करके देखता है. அவனோ தகப்பனுடைய காணாமல் போன கழுதையை தேடி அலைதவனா वो காணப்பட்டான். अपने पिता के जो घूम गया वो गधे को ढूंढ के आया था. நம்மளும் அப்படிதான் தேடிட்டு இருக்கோம். हम भी ऐसे ही ढूंढते रहते हैं. எப்படியாவது இந்த இழந்து போன நஷ்டத்தை மறுபடியும் மீட்கணும்னு சொல்லி கழுதையை தேடிட்டு இருக்கோம். कैसे भी जो नष्ट हुआ था जिंदगी में उसे वापस टैली करने के लिए हम ढूंढते रहते हैं. சண்டேயும் நான் லீவ் போட்டு எப்படியாவது வேலை பண்ணோம்னா ஒரு டைம்ங்கிற பேர்ல எனக்கு ஏதாவது கழுதை கிடைச்சிடாதான்னு அழைதான். संडे में भी थोड़ा ओवर टाइम कर लूंगा तो कुछ तो मुझे गधे के जैसा पैसा मिल जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சண்டே ஒரு நாள் தான் நல்ல தூங்குறதுக்கு டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கழுதைக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஆண்டவர் விட்டுருக்கோம். ये संडे ही अच्छा सोने के लिए समय मिलता है करके गधे के समान हम ये टाइम भी देते இப்படி हैं. அலைந்து கொண்டிருக்கிற சவுலை தம்முடைய தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேலுக்கு ஏற்கனவே அவனுக்கு முன்னந்தோட சந்தை வச்சு நல்லா சமைச்சு அழகா அவனோடு கூட பந்தியில உட்கார்க்கிறார். ऐसे अच्छा ढूंढ किया हुआ साउल को प्रभु ने आगे बुला के और उसे अभिषेक किया. அவனை முத்தம் செய்து அவன் தலை மேல அபிஷேகமாக தைலத்தை ஊற்றி उसको चुम्बन देकर उसको सिर पर तेल उड़ेलकर அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்குறார். उसे अभिषेक कर कर राजा किया. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ये अभिषेक किया हुआ साउल ராஜாங்கிற ஒரு பெரிய அந்தஸ்துல ஆயிட்டான். राजा करके एक बड़ा उन्नति में आ गया. இஸ்ரவேலிலே முதல் தலைவனாக இருக்கிறான். इजराइल में पहला राजा बना. ஆனா இவன் என்ன பண்ணான்னா, तो इसने क्या किया पर நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரங்களை படித்து वो பாத்தீங்கன்னா आप पीछे पीछे पढ़कर देखेंगे तो उसके आगे அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட अभिषेक पाया फिर भी கோலியாத்தை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. गोलियत को वो जीत नहीं पाया. அல்லேலூயா. हालेलुया. அந்த கோலியாத்தோட நடவடிக்கை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு.
वो गोलियत का जो हालचाल है बहुत खतरनाक है। இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். इजराइल लोगों को वो डराता रहता है रोज। அல்லேலூயா. हालेलुया। அந்த நேரத்துல उस दिन पर அவ்வளவு பெரிய அரக்கனை இவன் எதிர்கொள்ள முடியாம इतना बड़ा शत्रु को वो सामना नहीं कर पाया। பயத்தின் நிமித்தமா, डर के भीतर தாழ்வு மனப்பான்மை நிமித்தமா वो अपने अपने आप को कम समझकर தன்னுடைய வேலையை செய்யாதபடி இருக்கிறவனாய் காணப்படுகிறான். अपने काम को वो नहीं कर पाया। அது மாத்திரமல்ல, सिर्फ केवल அந்த वही இடத்துல उस जगह पर நான் ஏற்கனவே சொன்னப்பட்டது போல मैं पहले जो कहा था தேவன் மேல அதிக அன்பு உள்ள ஒரு பையன் தாவீது. प्रभु में बहुत प्रेम करता हुआ एक बच्चा दाऊद, அவனால இதை கேட்டுட்டு இருக்க முடியல. उसको ये सुनकर वो रह नहीं सकता, அவனால இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்க முடியல. वो ये स्थिति को नहीं दे सकता ஆனா அவன் வேலையே இது கிடையாது. क्योंकि उसका जो काम है वो भी ये नहीं है। அழைக்கப்பட்டவன் தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த வேலைக்காக இவன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அவனுக்கு தேவையில்லாத வேலை தான். जो बुलाया गया वो कुछ नहीं करा, तो जो नहीं बुलाया गया दाऊद को ये काम थोड़ा रिस्की है। ஆனாலும் फिर भी அவர் மேல உள்ள அன்பின் நிமித்தமா उनके ऊपर जो प्रेम था அவன் ரிஸ்க் எடுக்கும் போது वो रिस्क लेता है। वो இவனால பயங்கப்பட வேண்டியதா இருக்கு. यहाँ वो उसका दुश्मनी हो जाता है। கோலியாத்தை ஜெயிச்சாச்சு. गुलायत को वो जीत गया, ஆனா அந்த ஜெயத்துல ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. फिर भी वो देश के लोग खुश थे। ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சந்தோஷப்படல. फिर भी वो अभिषेक किया हुआ साउल खुश नहीं हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் இவனுக்கு இந்த வேலை? क्यों इसको ये काम நான் பாத்துக்கிடுவேன் मैं देख लूंगा என்று சொல்லி ऐसे बोलकर இவன் மேல அவன் காய்மாக்காரனாய் பார்க்கிறான். इसको वो विरोधी के समान देखता है। அவன் எப்ப சமயம் கிடைச்சதோ அடிக்கலாம்னு முடியல இருக்கான். कभी टाइम मिले तो मार सकता हूँ करके देखता है। சில நேரங்கள் ஈட்டெல்லாம் தூக்கி போட அவன் தப்பிச்சிருந்தான் ஆண்டோட கிருபையில. कभी कभार वो मार भी औजार लेकर मारता भी, फिर भी वो बच जाता है दाऊद। அவனே போதும் எங்கேயாவது காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதோட அங்கேயும் ரதத்தோடையும் குதிரையோட போய் நிக்கிறான். दाऊद छोड़ दो करके भाग के यहाँ पर रेगिस्तान में भी रहेगा तो भी औजार लेके रथ के साथ आके அப்போ நல்ல வாய்ப்பு கிடைச்சி ஆண்டவரே அந்த ஜனங்களெல்லாம் தூங்க வச்சு अच्छा मौका मिला, प्रभु ने सभी को नींद दिया, अच्छे नींद में थे। நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். अब पढ़कर देखेंगे तो पता चलेगा। 26:12 தாவீது சவுலின் அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாம் தூங்கினார்கள். प्रभु उनको गहरी नींद दिया ताकि कोई उठ ना सके। அப்போ இந்த சவுலை கொல்றதுக்கு ஆண்டவரே சான்ஸ் கொடுக்கிறாரு. தாவீதை साउल கொல்றது को मारने के लिए प्रभु ही चांस देता है दाऊद को। யாரு கொல்ல வரா? कौन मारने आता है? அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் अभिषेक किया हुआ साउल எதிரிகளோட மோதாம दुश्मनों के साथ தனக்கு ஆபத்தான நேரத்துல காப்பாத்தின உதவி செய்த தாவீதை கொல்வதற்காக அவன் பலத்தை பயன்படுத்துறான். जब वो खुद मुश्किल में था उसको बचाया हुआ दाऊद को मारने के लिए वो அவன் ஒரு கெபில தூங்கிட்டு இருக்கான். एक जगह पर सो रहा है, गुफा में सो रहा அவன் है। வேலை அவனோட படை தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஜனங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கான். उसके जो सेनाओं के सेनापति सभी लोग सो रहे हैं। நான் இதுவரை நினைச்சிருந்தேன் அவங்க எல்லாம் டயர்டா தூங்கிட்டான்னு நினைச்சேன். मैं आज तक सोच रहा था कि वो सब टायर्ड में सो ஆனா रहे வசனம் हैं। சொல்கிறது वचन कहता है கர்த்தர் அவர்களை அயர்ந்த நித்திரையை கொடுத்து தூங்க வச்சார். प्रभु उनको गहरी नींद देकर सोने रखा। அப்போ அவன் பக்கத்துல ஈட்டியும் கொடுத்து அவனை கொல்றதுக்கு சான்ஸையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தீவிரத்தாலும் கூட तो दाऊद को औजार भी देकर सोने भी रखेंगे, प्रभु मौका दिया फिर भी சவுலை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் கூட साउल को मारने के लिए मौका मिला। ஆண்டவர் மேல உள்ள அன்பின் நிமித்தமாக प्रभु के ऊपर जो प्रेम था, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது பேசுறதுக்கோ அவனை கொல்றதுக்கோ இவன் முயற்சி கூட பண்ணல. अभिषेक किया हुआ मनुष्य के बारे में वो बोलना या फिर खड़ा रहना का भी वो ट्राई नहीं किया। தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏன் நடக்குன்னே தெரியாது. प्रभु से जो बुलाए गए लोग उनके जिंदगी में कुछ भी होए क्यों होता है करके नहीं पता चलता। யோபு அழைக்கப்பட்டவன் தேவனுடைய மனுஷனா இருக்கிறான். अय्यूब बुलाया गया इंसान है, प्रभु का इंसान है। அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிட்டே இருக்கிறான். அவனை காப்பாற்ற முடியாத போல उसकी இருக்கு. जिंदगी में सभी कुछ निकल रहा है, सभी
चीज हो रहा है तो वो सब खो रहा है। அவனுக்கு உதவி செய்ய வந்தவர்களும் ஒரு காலகட்டத்தில் உதவியா இருந்தவங்க நாட்கள் போக போக அவனை தூசிக்கவும் அவனை அற்பமா நினைக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க. उसकी जो एक समय में मदद किए थे वो लोग ही उसको दूषित बोलने चालू किए। அது ஆண்டவருடைய பார்வைக்கு விசனமாய் இருந்தது. तो प्रभु का आंखों में वो बुरा लगा। அது நிமித்தமாக யாருக்கு பிரச்சனை வருது? उसके कारण किसको समस्या आया? அல்லேலூயா. हालेलुया। யோபுடைய நண்பர்களுக்கு ஆகுது. जो अयूब के दोस्तों को हुआ। அதுக்காகவும் யாருக்கு தரப்புல இருந்து ஜெபிக்கிறான்? யோபு தான் इसलिए भी ஜெபிக்கிறான். कौन आके खड़ा होकर प्रार्थना करता है? अयूब भी प्रार्थना करता है। அல்லேலூயா. ஏன்னா தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். क्योंकि दाऊद प्रभु से अभिषेक किया हुआ इंसान है। ஆனா அவனை கொல்வதற்கு சவுல் யோசிக்கவே இல்லை. क्योंकि उसको मारने के लिए साउल ने कभी सोचा ही नहीं। ஆனா தாவீதோ வாய்ப்பு கிடைத்தும் क्योंकि फिर दाऊद को मौका मिलते फिर भी அவனுக்கு எதிராக அவன் நினைக்க கூட இல்லை. उसके विरोध वो कभी सोचा ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। இந்த காரியங்கள் தேவனை விட்டு அந்த தேவ அன்பை விட்டு விலக்குகிறது. ये कार्य प्रभु के प्रेम से हमें अलग करता है। அது மாத்திரமல்ல, केवल ये 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 நீ படிச்ச வார்த்தையின்படி 1 शामुएल 12 में அதற்கு சாமுவேல் 15-22 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் प्रभु की आवाज को आज्ञा पालन सर्वांग बलि बलि नहीं हो सकता। பலியை பார்க்கிலும் बलि से बढ़कर கீழ்ப்படிதலும் आज्ञा पालन ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் ஆட்டுக்கடாவின் கொழுப்பை பார்க்கிலும் जो बकरी या फिर चर्बी से बढ़कर செவி கொடுத்தல் உத்தமம். सुनना कान लगाना बड़ा அல்லேலூயா. कहा जाता है। அவன் தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற காரியங்களை விட்டுட்டு तो प्रभु को जो भय का कार्य छोड़कर அல்லேலூயா கொள்ளையடிக்கையிலேயே குறியா இருக்கும் போது लूटने में ही उसका दिमाग था। அல்லேலூயா தேவன் புறம்பே தள்ளினவைகளை இவன் தன்னுடைய இஷ்டப்படி செய்ய நினைக்கும் போது प्रभु ने जो टुकराया और चीजों को वो खुद के इच्छा से करता है तो தேவனிடத்தில் கோபத்தை உண்டாக்குறது. प्रभु के आंखों में वो क्रोध उठाता है। இப்படிப்பட்ட காரியங்கள் ऐसे कार्यों சவுலை விட்டு साहुल को छोड़कर அவனை அந்த அபிஷேகம் பண்ணினவர் அவர் விலகி சென்றார். वो जो अभिषेक किया हुआ पवित्र आत्मा निकल गए बाहर। அதை அவன் அறியாதிருந்தான். वो नहीं जान पाया। ஒரு நாள் வந்தது, एक दिन आया அவன் செவி கொடுக்காமல் போனான். वो सुना आज्ञा पालन नहीं किया। நான் ஒரு கழுதையை தேடி போனாலும் என்னை அபிஷேகம் பண்ணி இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாங்கிற அந்த தேவ அன்பில்லாமல் போனான். मैं गधे को ढूंढने गया था, मुझे प्रभु ने अभिषेक किया। அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்றதுலயே இவன் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. अभिषेक किया हुआ इंसान को मारने के लिए ही इसका टाइम वेस्ट किया। அங்க 16 வசனத்தை பாருங்க, 26, 28, 16 28-16 में पढ़ो। அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாருப்பா. यहोवा तुझसे छोड़कर உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது तेरे शत्रु बन गए हैं। அப்போ ஆண்டவர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாமலே இருக்கான். तो प्रभु उसे छोड़कर गया, वो अनजान था। தொடர்ந்து நீங்க கீழே படித்து பாத்தீங்கன்னா அவன் அந்த வாழை கீழே குத்திட்டு அதுல விழுந்து அவன் சாவான், தற்கொலை பண்ணி சாவான். अब वो आगे पढ़कर देखेंगे तो वो खुदकुशी कर लेता। அழைப்பு பெருசு, बुलावट बड़ी थी, ஆனா முடிவு लेकिन अंत कैसा था? காரணம் என்ன? कारण क्या है? தேவனுடைய அன்பு, प्रभु का प्रेम, அந்த अभिषेகம், वो अभिषेक, அந்த பிரசன்ஸ் वो प्रशंसा அவனை ஆட்கொள்ளல. उसको आगमन नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து आज ये वचन जो हम सुनते हैं, யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல एक यूहन्ना 5वां अधिकार में जैसे लिखा गया है, நாம் உலக தகப்பனுடைய பிள்ளைகள் அல்ல, मैं दुनिया के पिता के बच्चे नहीं, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். प्रभु के बच्चे हैं। எவன்லாம் இயேசுவை ரட்சகர் என்று விசுவாசிக்கிறானோ जो भी प्रभु उद्धार करता है அவன்லாம் தேவனால் பிறந்திருக்கிறான். वो सभी प्रभु से उत्पन्न हुआ है। அவன் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னு சொன்னா மாத்திரம் போதாது, वो बोलना केवल बोलना काफी नहीं है कि मैं प्रभु से எவன் விசுவாசம் அவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். जो विश्वास करता है उसके ऊपर प्रभु प्रिय रखता है। நீங்க எடுத்து வாசிங்க 1 யோவான் 5 लिए हुए पढ़ सकते हो 1 यूहन्ना 5 में கொஞ்சம் வசனம். पहला वचन, கிறிஸ்துவின் விசுவாசிக்கிற எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பிக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா.
அவர் தான் என்னை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி எப்படி அறிந்து கொள்ளணும்னா அவர்கிட்ட அன்பு இல்லாம அவர் பெறல. वो ही मुझे उत्पन्न किया करके कैसा जानते हैं, प्रेम के बिना उत्पन्न नहीं हुए। நான் விசுவாசிக்க சொல்லிட்டு இருப்போம், ஆனா உள்ள அன்பு இல்லாச்சுன்னா நாம் தேவனால் பிறக்கப்படல. मैं विश्वास करता हूँ बोलते हैं, लेकिन अंदर प्रेम नहीं है तो हम उद्धार नहीं அப்ப पाते। தேவனால் பிறந்தவன் तो प्रभु से जो அவருடைய சாயலாக இருக்கிறான். उनके छाया जैसे रहते हैं। அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, जैसे 1 यूहन्ना दूसरे में 3रा वचन कहता है, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் போது उनके அவரை அறிந்திருக்கிறோம் என்று நாம் அதனால் அறிகிறோம். यदि हम उसके आज्ञाओं को मानेंगे तो इससे हम जान लेंगे कि हम उसे जान गए। இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு நல்லா தெரியுமே, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். आज बहुत लोग प्रभु को मैं अच्छे से जानता हूँ, वो ऐसा है वैसा है करके, ஆனா நான் இப்படிப்பட்டவர் लेकिन मैं कैसा हूँ அவர்கிட்ட அறிந்திருப்பேனா, वो जानते हैं। அவருடைய கற்பனை கைக்கொள்ளுதான் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். वो उनके आज्ञा पालन को मानना ही वो प्रेम करना करके हम जानेंगे। ஒரு பெரிய சினிமா ஸ்டாரை பார்த்து एक बड़ा सिनेमा स्टार को देखकर ஒருத்தன் வந்து, ஐயா உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன், एक इंसान आकर बोलता है कि मैं आपकी सभी जायदाद को देख रहा हूँ, आपका पिक्चर को देखता हूँ, आपके सभी पिक्चर को देखता हूँ, நீங்க எது சாப்பிடுங்க, எப்படி இருப்பீங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் புக்ஸ்ல அங்கங்க படிச்சு அதே போல நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். आप क्या करते हो, कहाँ क्या क्या करते हो, वो सब मैं पढ़कर मैं भी वैसे ही करता हूँ। அந்த அளவுக்கு இந்த உலக மனுஷனை இவன் அறிஞ்சு வச்சிருக்கான். उतना ये दुनिया के मनुष्य को ये जानकर रखता ஆனா है, அவன்கிட்ட கேட்டா, लेकिन उससे पूछो நான் யாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியாதுமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. तू खुद कौन है करके, मैं कौन हूँ करके पूछेंगे तो तू कौन है करके नहीं पता करके बोले। என்னை பத்தி இவ்வளவு நீ தெரிஞ்சு வச்சிருக்கியப்பா, मेरे बारे में तू इतना जानता है, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாதம்மா. लेकिन वो इंसान बोलेगा मुझे तू नहीं पता है करके सामने அல்லேலூயா. वाले को। ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. लेकिन हमारे परमेश्वर நம்ம ऐसा அவரை है। பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கோமோ அதை விட அதிகமா என்னை பற்றி அறிந்திருப்பார். हम उनके बारे में जितना जानते हैं उससे भी बढ़कर वो हमारे बारे में जानता है। நாம் யாரை நேசிக்கிறோம், हम किससे प्रेम करते हैं, நம்முடைய அன்பை பற்றி தெரியாத ஆட்கள் தான் நேசிக்கணும் ஓடிட்டு இருக்கோம். हमारे प्रेम के बारे में न जाने वो इंसान அவங்களால को புரிய बोलते हैं, முடியாது, तो அறிய प्रेम முடியாது. करता है। वो ना समझ सकते हैं, என்னை ना அறிந்தவரை என்னை புரிந்தவரை நாம் நாடி ஓடும் பொழுது मुझे जो जानता है, मुझे जो पहचानता है उससे ढूंढकर मैं जब जाता हूँ, அந்த அன்பு ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. वो प्रेम कभी लज्जा नहीं करता। அல்லேலூயா. हालेलुया। தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். जो भी प्रभु से उत्पन्न हुआ वो सभी जीतेगा दुनिया में। அல்லேலூயா. हालेलुया। இந்த விக்கிரகங்களுக்கு விலகி ये मूर्तियों को छोड़कर அந்த 1 யோவான் 5:21 லாஸ்ட் பிள்ளைகளே 1 यूहन्ना 5:21 में लिखा है, அல்லேலூயா. बालकों अपने आप को मूर्तियों से बचाए रखो। அல்லேலூயா. हालेलुया। விக்கிரகங்கள் சொன்னா என்னது? मूर्तियाँ मतलब क्या है? விக்கிரகம் அப்படின்னு சொன்னா मूर्तियाँ मतलब ஆண்டவரை விட அதிகமா நம்ம எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது விக்கிரக ஆராதனை. प्रभु से बढ़कर हम किसी और को मुख्यता देते हैं। சிலவங்க तो वो- வேலைக்கு கரெக்டா போயிருவோம், कोई लोग काम पे बरोबर जाते हैं, பிள்ளை இத்தனை மணிக்கு வயிறு பசிக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துருவோம், बच्चे इतना समय में उसको भूख लगा करके अच्छे से हम खाना கணவனுக்கு देते பிரியமா हैं। நடப்பது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். पति को जैसे पसंद है वैसे जीते हैं। எல்லா ஆக்டிவிட்டிலயும் ரொம்ப கவனமா இருப்போம், ஹெல்த் ரொம்ப கவனிப்போம். सभी चीजों में हम बहुत देखभाल से रहते हैं, हेल्थ के बारे में देखभाल रखते ஆனா हैं। ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? लेकिन प्रभु को क्या पसंद है? ஆண்டவர் மேல உள்ள அந்த அன்பு அந்த அளவுக்கு இருக்காது. लेकिन प्रभु के अंदर वो प्रेम उतना नहीं रहता। அப்ப தேவனை விட மற்ற எல்லாத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா அது விக்கிர ஆராதனை. प्रभु से छोड़कर सभी को हम इम्पोर्टेंस देंगे तो वो मूर्ति पूजा है। அல்லேலூயா. அல்லேலூயா. விக்கிரங்களுக்கு விலகி मूर्तियों को से बचकर படிங்க அதை. எதுல காத்துக்கொள்ளணும்? कहाँ से बचकर रहना है? அவரை அறிவதில். उनको जानने में, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதில், प्रभु कैसा व्यक्ति है करके जानने के அவர் எதில் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லி அறிவதில், वो किसमें प्रिय रखता है करके जानने के அவரை எந்த அளவுக்கு நோக்கி பாக்குறோமோ उनको जितना हम देखते அந்த हैं அளவுக்கு நாம் வெளிச்சம் கொடுக்க முடியும். उतना हम उजाला दे सकते ஏன்னா हैं, அவர் வெளிச்சமா இருக்கிறார். क्योंकि वो उजाला है, रोशनी है। எந்த அளவுக்கு அவருடைய அன்புக்குள்ள நம்ம போறோமோ जितना उनके प्रेम के अंदर हम जाते அந்த हैं அளவுக்கு நம்ம அன்பு கொடுக்கவுள்ள காணப்படுவோம். उतना हम प्रेम दे सकते हैं। அவர் சுவை உள்ளவர். वो
स्वादिष्ट है, அவர் சுவை உள்ளவரா இருந்தா वो स्वादिष्ट है। அவர் அறிய நம்மளும் சுவை கொடுக்கறவங்களா மாறுவோம். उनको जितना हम जानेंगे तो हम भी स्वादिष्ट बनेंगे। அப்படி இல்லன்னா ऐसा नहीं है। உலகம், மாமிசம், கசப்பு எல்லாம் நமக்குள்ள இருந்து புறப்படும். दुनिया, मांस, कड़वापन हमारे, அது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்காது. ये दुनिया को जीतने में वो मदद नहीं करेगा। அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு கூட அதிகமா நேசிப்போம், हम प्रभु के अंदर और प्रेम रखेंगे, அவருக்குள்ள அதிகமா நம்ம நிலைத்து நிற்போம். उनके अंदर और हम खड़े रहेंगे। அவருடைய அன்பின் நிமித்தம் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஏற்றி வந்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் கர்த்தர் அறிவார் என்று சொல்லி தொடர்ந்து ஓடுவோம். उनके प्रेम के कारण कितना डांट आए, कितना निंदा आए तो भी प्रभु देख लेगा। அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல எவ்வளவு முக்கியமோ उनकी प्रशंसा इस जगह पर कितना அவ்வளவு முக்கியம். நம்மளே அவர் எதிர்பார்க்கிறார். उतना हमें भी वो चाहता है, हमसे भी वो चाहता है। சில கல்யாண வீட்டுல कोई शादी के घर में பணம், நகை, சாப்பாடு எல்லாம் இருக்குது. पैसे, खाना, ஆனா அவங்க முக்கியமான ஒரு ஆள் வரலன்னாக்கி அந்த திருமணத்தோட நடத்துற தாய் தகப்பன் ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. लेकिन जो आने वाला इंसान, मुख्य इंसान नहीं आए तो वो माता पिता को दुख எங்க होता அம்மா அப்பா கூப்பிட்டு வரலையே, है। मेरे माँ बाप बुला के भी என்னுடைய नहीं आए, சகோதரன் இந்த கல்யாணத்துல வரலையே, मेरे भाई इस शादी में नहीं आया। எவ்வளவு வேதனையான காரியமோ. कितना वेदना भरी நான் चीज़। வியாதிப்பட்டு இருக்கும் போது என்னை பார்க்க வரலையே, मैं बीमार में था तो मुझे देखने என்னை नहीं आया, விசாரிக்கலையே, मुझे पूछताछ அது नहीं எப்படி किया। வேதனையா இருக்குமோ मुझे कितना அது वेदना हुआ। போலதான் वैसे ही தேவனுடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में நாம் குடும்பமா வருவதற்கு தான் சபை, ஆலயம். हम परिवार के साथ आना ही कलीसिया। ஹல்லேலூயா. ஆகவே நாம் அதுக்காக பாரப்படுவோம், इसीलिए हम उसके लिए बहुत அதுக்காக प्रार्थना ஜெபிப்போம். करें, उसके लिए प्रार्थना करें, கர்த்தர் கிரியை செய்வார். प्रभु क्रिया करें। ஹல்லேலூயா. ஆகவே நாம் குடும்பமா வந்து ஆராதிப்பதா சபை. इसीलिए हम परिवार के சபை साथ கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். सभा मंडली छोड़ தடைகளை தாண்டி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. रुकावट நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். आंख बंद करके हम प्रभु के விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. எங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आप बनकर प्रभु की ओर देखेंगे। இந்த பிரசனம் மாத்திரம் போதும் ஆண்டவர். आपके प्रशंसा केवल काफी है परमेश्वर। மேன்மைகளை கண்ட, महिमाओं உயர்வை கண்ட, उन्नति को देख, சில வெற்றிகளை கண்ட कुछ जीत को पाए। மோசே சொல்லுகிறான், मूसा कहता நான் है திக்கு வாய் மந்தனாகும், मैं बात नहीं कर सकता हूँ, என்னால இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியாதப்பா, मैं इतना बड़ा कार्य नहीं कर सकता। நம்முடைய பிரசனம் இருந்த போதும். आपके प्रशंसा केवल काफी। பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்வதை பார்க்கிறோம். फिरौन के बच्चा कहने से बढ़कर, படிப்பு, ஞானம், கல்வி, அறிவை பார்க்கிறோம். वो ज्ञान पढ़ाई से बढ़कर மகிமை எனக்கு போதும். आपकी महिमा केवल काफी है। அதான் எனக்கு முகவரி, वो ही मेरा அதான் எனக்கு பலன் என்று சொல்லி आइडेंटिटी, वो அந்த ही मेरा, பிரசனத்தை பெற்றுக்கொள்ள, वो प्रशंसा இப்படி பிரசனத்துக்குள் நாங்கள் ஓடி வர, वो प्रशंसा के அதை அனுபவிக்க उनको எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. हमें यूज कीजिए परमेश्वर। பிற மொழி பேசுகிறவர்கள்,
दूसरे जो भाषा பல தேசங்கள் இருக்கவங்க கூட दूसरे देश के लोग ஆண்டோட பிரச்சனை எனக்கு வேணும், प्रभु के அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், अभिषेक मुझे அந்த चाहिए, பலம் வேணும்னு சொல்லிதான் தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட வராங்க. बल मुझे चाहिए करके प्रभु के इंसान के पास आए, அவங்க தொட்டா போதும், वो छुए तो काफी, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் कोई वचन बोले तो அப்படின்னு काफी, தானே வராங்க. ऐसे कहकर आते हैं. ஜெபத்துக்கு ஏன் வராங்க? प्रार्थना में क्यों தேவனுடைய आते हैं? மனசை தொட்டா போதும், प्रभु के इंसान हाथ தேவனுடைய छुए, மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், मुंह से एक वचन क्या அந்த பிரசனத்தை தான் நாடுறாங்க. वो प्रशंसा हो ही चाहते हैं. ஹalleluya. Hallelujah. அதான் நமக்கு பலனா இருக்கு. कोई हमारा बल है. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பிரசனம் प्रभु का प्रशंसा, தேவ அன்பு நிமித்தமாக நம்மளை வழி நடத்தட்டும். प्रभु का प्रेम के द्वारा हमें चलाता है. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? प्रभु के सामने கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவாராங்க. अर्पण करेंगे सभी को. வருகிற வாரத்தில் இந்த இடம் முழுவதும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். बड़ा करेंगे. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना आमेन. करते हैं.